தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் தங்கியிருப்பாராக. இடத்திலே பொதுவான வார்த்தைகளாய் கொண்டு விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தைகளாவது, தீத்துவுக்கு எழுதினதான நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கேதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு. இன்றைக்கி அநேகர் நம்ம பார்க்குறோம், கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குரியவர்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது உண்டு. ஆனால் கனியற்றதான வாழ்க்கை அங்கே காணப்படுகிறதை பார்க்க முடியும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் அவரிலே நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் கனி அவரிலே நிலைத்திருக்கத்தக்கதாகவும். அப்போது இன்னைக்கு நம்முடைய கனி அவரிலே காணப்பட வேண்டும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை கனியற்றவர்களாய் நாம் காணப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு காலங்களில் சொல்லுவார்கள், கிறிஸ்தவர்கள், இயேசுப்பாவோட பிள்ளைங்க, அல்லேலூயா கூட்டத்தார், போய் பேச மாட்டாங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் பேச மாட்டாங்க, தகாத காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, சும்மா கேலி குத்துக்கெல்லாம் அவங்க போய் நிற்க மாட்டாங்க. ஆனால் இன்று பாருங்கள், காலம் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. பொய்யை பேசுகிறது அநேகர் தேவ பிள்ளைகள் தான். கெட்ட வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து தான் புறப்படுது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அவங்க வாயிலிருந்து வரதை பார்க்குறோம். வாழ்க்கை நடைமுறையில் காணப்படுகிறத பார்க்குறோம். மாம்சத்தின் கிரியைகள், சண்டைகள், மார்க்க பேதம், வாக்குவாதம். எனக்கு யோசிச்சு பாருங்கள், வாக்குவாதம் இருக்கா, சண்டை இருக்கா, மார்க்க பேதம் இருக்கா? சம்பந்தமே இல்லாத காரியத்தில் போய் நின்று கேலி கூத்துக்குள்ளாக நடிகர்களுக்கு பின்பாக போகிற கூட்டம், அவன் கூப்பிட்டா அங்கே போகிறது, இவன் கூப்பிட்டா இங்கே போகிறது. உலக வழக்கத்தின்படி நீ நடவாதபடிக்கு, கனி அற்றவர்களாய் நீங்கள் இராதபடிக்கு, தெளிவாக சொல்லுது, கனி அற்றவர்களாய் நீங்கள் இராதபடிக்கு நற்கிரியை செய்ய நீங்கள் பழகுவீர்களாக. பழக ஆரம்பிங்க. ஆண்டவரே, அன்பை எனக்குள்ளே பிரதிபலிக்க உதவி செய்யுங்க, உண்மையை பேசுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. அதான் வசனம் சொல்லுது, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே நான் சிந்தித்து கொண்டு இருக்க. பழக ஆரம்பிக்கணும். இவைகளையே நான் சிந்தித்து கொண்டு இருக்க. நீ சிந்திக்க ஆரம்பித்தாதாங்க நீ பழக ஆரம்பிக்க முடியும். உன் உள்ளத்துக்குள்ளே வந்துடணும். சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ உங்கள் உள்ளம் எதினால் நிறையப்பட்டிருக்கு? அசுத்தத்தினால நிறையப்பட்டிருக்குன்னா வெளியில் அசுத்தம் தான் வரும். உள்ளம் முழுவதும் பரிசுத்தத்தினால நிரப்பப்பட்டிருக்கோம், ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டிருக்கோம் அப்படின்னா வெளியில் ஆவியின் கனியும் பரிசுத்தத்தின் காரியங்களும் தான் உண்டாகும். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னை நீ பழகிக்கொள்ள, மாற்றிக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் உதவி செய்வாராக. நம்மில் இருக்கிறவர்கள், அப்படி தான் போகிறது, நம்மில் இருக்கிறவர்கள் கனியற்றவர்களாக இராதபடிக்கு. ஏன்? ஆண்டவருடைய வரும்போது நீ கைவிடப்படக்கூடாதுப்பா. நீ கனி உள்ளவர்களாக இருக்கும்போது தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். கர்த்தருக்கு ஏற்ற நல் நடக்கையில் காணப்படும் போது தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே நிலைத்திருக்க முடியும். தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய அன்பின் பாதையிலே, கனி உள்ள பாதையிலே அதில் பழக்கி நம்மை நடத்துவாராக, கிருபை தருவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். கனியற்ற வாழ்க்கை மாறட்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம், ஆவியின் கனிகளின் அனுபவங்கள் பெருகட்டும். மார்க்க பேதம், சண்டை இவைகளெல்லாம் விட்டு விலகட்டும். கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்து ஓட உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, வார்த்தைகளை கேட்குறவங்க வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் நடத்துவாராக. சமாதானத்தோடு கூட நடத்துவாராக. கனி உள்ளவர்களாய் கர்த்தர் நடத்துவாராக. அதிலே பழக்கப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் நடத்துவாராக. பழகுவதற்கு ஏதுவாய் உங்கள் சிந்தையை ஒப்புக் கொடுங்கள், உள்ளத்தை ஒப்புக் கொடுங்கள்.
அந்த நடைமுறையின் வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு தந்து நடத்துவார். காட் bless you. காட் bless you. காட் bless you.